பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தால் தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவரைந்தால் உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் என்னோட எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. பிகாஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னோட சேனல் டெஃபினட்டாக இந்தளவுக்கு நல்லபடியாக க்ரோ ஆகாது. அண்ட் இன்னைய vlog எதை பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபெஸ்டிவல், அதாவது இந்த வரலட்சுமி பூஜை பண்ணுறது. ஸோ அது இந்த இயர் இஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் திருத்தி குட்டி கூட சேர்ந்து நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் வரலட்சுமி பூஜை. நடுவில் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஃபார் சம் ரீசன்ஸ் என்னால் பண்ண முடியல. பட் இந்த தடவை நான் பண்ணியே ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அது ப்ரிப்ரேஷனுக்காக என்னெல்லாம் ஷாப் பண்ண போகிறோம் அண்ட் அந்த டே எப்படி ரெடி பண்ண போகிறோன்றது தான் பார்க்கலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு காரில் ஏறினோன்னே எனக்கும் பிரதீப்க்கும் பஞ்சாயத்து தான் ஆச்சு. அது என்னமோ மூடின காருள்ள ஏறினாலே வயிற்றெல்லாம் பெரட்டி கொமட்டுது. அதுவும் கொஞ்சம் வென்டிலேட்டடாக வச்சுருந்துருக்கலாம். பட் அது பண்ணாதனால ரொம்ப சஃபகேஷனாக. இன்னைக்கு ஷாப்பிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பட்டேல் பிரதர்ஸில் தான் போய் வாங்க போகிறோம். அங்கேயாவது நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குதான்றதை பார்க்கலாம். உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடே டொமேட்டோ டொமேட்டோ தக்காளி 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 இது எவ்வளோட இந்த மணப்பலகை? $2799. $27.99. ஓ பார்க்கறதுக்கு தாண்டா பழப்பம். பரவாயில்ல, ஆனால் இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குடா. வேற தக்காளி இருக்கா? தக்காளி மட்டும் பெருசாக அமையவே இல்லை. பிகாஸ் ரீசெண்டாக தக்காளி நல்லாவே இருக்க மாட்டேங்குது. பார்க்கறதுக்கு தான் வெளியே பளபளன்னு இருக்குது. பட் உள்ளே கட் பண்ணால் ஒன்று டேஸ்ட்டு சுத்தமாக இல்லை. அப்படி இல்லை ஏதாவது கொஞ்சம் அழுகி போன மாதிரி ஸ்மெல் கண்டிப்பாக வந்துடுது. லக்கிலி நாங்கள் இந்த சைடு வந்து பார்க்கறதுக்குள்ளே ரீஸ்டாக் பண்ணதுனால சட்டுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ப்ளஸ் ரெடிமேட் பராட்டா அது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரலட்சுமி பூஜை பண்ண நெக்ஸ்ட் டே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். ஸோ ப்ரிப்ரேஷன் டேன்றது ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு 2 to 3 ஃபாலோ அப் டேஸ்லையும் பிகாஸ் டெக்கரேஷன் ரிமூவ் பண்ணி செட் பண்ணோம், வீடை மறுபடியும் அந்தந்த இடத்துல பேக் பண்ணி செட் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதனாலே ஓரளவுக்கு டின்னரை சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டேன். ஸோ தட் அன்னைக்கு முடிச்சுட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கும், அதை வச்சு ஒரு நெக்ஸ்ட் டேவாவது மேனேஜ் பண்ணனா வீடை ஓரளவுக்கு பேக் ஆன் ட்ராக் எடுத்துகிட்டு வர முடியும். பர்சனலி இன்னொரு இந்தியா மார்க்கெட் இருக்குது, அங்கே சப்பாத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் திக்காகவும் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் பட்டேலில் வந்து ரொம்பவே ஹோம்மேட் டைப்பில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவோம். என்ன ஒரே ட்ரபிள் என்னென்னா இது கொஞ்சம் ஏர்லியராகவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது 9 o'clock வரைக்கும், இது 8 o'clock வரைக்கும் தான். ஸோ அதனால் கொஞ்சம் ரஷ் பண்ணி எல்லாமே திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது. முன்னாடிலாம் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஹாப்பி அண்ட் சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது ஒன்றுத்துலையாவது எல்லாம் டேஸ்ட் பண்ணிடணும்னு ஆசையாக இருக்கும். பட் இப்போ ஆக்சுவலாக பார்த்தா ஒன்று கூட நான் அதில் வாங்கவே இல்லை. எனக்கு டேஸ்ட் கிரேவிங்கும் இல்லை, அதை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது. இப்போல்லாம் நம்மளுக்கு தெரியாமலே நம்ம மைண்டை டியூன் பண்ணி வச்சுருக்காங்கப்பா, அப்படி தான் தோணுச்சு. அதனால் சைட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக இருக்கிற ஃப்ரூட்ஸு ப்ளஸ் கொஞ்சம் இளநீ இல்லை. இந்த மாதிரி இளநீ நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், வாங்கவும் செஞ்சால். நான் 2 இளநீ ப்ளஸ் என் தக்ஷனோட ரொம்ப ஃபேவரட்டான பல்லாப்பழமும் வாங்கியாச்சு. இருக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட கடைக்கு போகும்போதெல்லாம் எங்கள் அம்மா ரொம்ப ஆசையாக போய் வாங்குவாங்க. காய்கறி கடை, பாத்திர கடையில். எங்கள் அம்மா பற்றி நான் யோசிப்பேன், இதில் என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, விதவிதமாக டிசைனாக எதுவுமே இல்லை, அப்புறம் ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னு. அது ஏன்றது இப்போ தான் புரியுது. ப்ளஸ் அது யூஎஸில் இருக்கனால மட்டும் இல்லை, இந்தியாவிலுமே இந்த டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள் ஷாப்ஸ்லாம் போகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஸோ அதெல்லாம் தான் ஒரு அடல்ட்டோட ஒன் ஆஃப் த ஃபேஸ்னே சொல்லலாம். இது வாடி போய் இல்லை, நீ சொல்லு. இதே 8 வருஷம். ஓகே, இதே எடுத்துக்க. எத்தனை வந்து உண்மையிலே இந்த வீடியோ இப்போ நான் பார்க்கும்போது பரிதாபங்கள் தான் ஞாபகம் வந்தது. பிகாஸ் ஒவ்வொரு விஷயம் பரிதாபங்களில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை அந்தந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களால ரிலேட் கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் நான் எடுத்து வந்து பிரதீப் கிட்ட ஒரு ஆப்ஷன் கேட்டேன். பட் எனக்கு பிடிச்சதான் ஃபைனலாக நான் வாங்கினேன். பிரதீப் சொன்னதை வாங்கவே இல்லை. உண்மையிலேயே ஹஸ்பண்ட்ஸ்லாம் ரொம்ப பாவம் இல்லை. பிகாஸ் ஒய்ஃபை சமாளிக்கணும், உங்களை சாட்டிஸ்ஃபையும் பண்ணணும், பொறுமையாகவும் இருக்கணும் அண்ட் மேனேஜும் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு பிரதீப்பை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. இட்ஸ் ஓகே, தட் இஸ் ஹவு த ஹஸ்பண்ட்ஸ் ஆர் மேட் அண்ட் தட் இஸ் ஹவு த ஒய்ஃப்ஸ் ஆர் மேட். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு இப்போ கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிரதீப் பார்க்கும்போது டெஃபினட்டாகவே சிரிச்சுட்டே தான் பார்ப்பாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அண்ட் ஃபைனலி டெய்ரி செக்ஷன் வந்தாச்சு. இங்கே பார்த்தா விதவிதமாக அடுக்கி வச்சுருக்காங்க. மாவுலேயே எத்தனை வெரைட்டிடா, இந்தியாவில் கூட இவ்வளோ இருக்குமான்னு தெரில. ஸோ நிறைய மாவு, நானு, ப்ரெட்டு. ஸோ இதில் எதுவுமே நான் வாங்கவே இல்லை. ஜஸ்ட் தட் கொஞ்சோண்டு க்ரீம் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன்.
அண்ட் இப்போல்லாம் வந்து அமுல் மில்க்கும் கிடைக்குது. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். பிகாஸ் ரெகுலர் மில்கில் குடிக்கிற வரைக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸாக தெரியல. பட் அமுலில் குடித்த பிறகு தான் நம்ம ரெகுலராக குடிக்கிற மில்க் நல்லா இல்லைன்றதே ப்ரூவ் ஆச்சு. ஸோ அதனால ஃபுல்லாகவே அமுலுக்கு மாறிட்டோம். அண்ட் ஒன் ஆஃப் த ஷார்ட்ஸில் நாங்கள் வீடு பெருக்கிறத பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, யூஎஸில் நீங்கள் தொடப்பமா யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, யூஎஸில் நாங்கள் தொடப்பம் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் எந்த ஒரு தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. யூஎஸ்ன்றது இட்ஸ் another பிளேஸ் டு லிவ், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு ஹை லோவுமே கிடையாது. ஸோ இந்தியாவில் இருக்கனால லோவும் கிடையாது. யூஎஸில் எந்த ஒரு ஹை ரேஞ்சஸாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலி எதுவுமே ஃபீல் ஆகல. ஒவ்வொருத்தங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் தான். சில பேர் இந்தியாவிலே வேக்யூம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து யூஎஸில் தொடப்பம் தான் யூஸ் பண்ணுறேன். ரெகுலர் மாப் தான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு ஃபேன்சி திங்ஸோ எனக்கு பக்காவாக செட் ஆகல. பிகாஸ் அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும் தான் என்னால் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஷாப்பிங்க்கு போனால் காஃபி பொடி டெஃபினட்டாக மிஸ் ஆகாது. காஃபி பொடி வாங்கியாச்சு. பட் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த சுகர் கேன் ஜூஸ் பேக்கெட் இருந்தது. ஸோ அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று வாங்கியாச்சு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறன்றதை வேறு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதை வாங்கினதில் கொஞ்சம் ரொம்பவே ஹாப்பி. புள்ளி சேர்ந்து ஓவியம், உள்ளம் சேர்ந்து காவியம், கோட ஓவியத்தின் பாகமே, ஊடல் கோட காதல் என்று ஆகுமே. ஒரு வானம் வரைய நீல வண்ணம், நம் காதல் வரைய என்ன வண்ணம், என் வெட்கத்தில் நிறம் தொட்டு விரல் என்னும் கோல் கொண்டு நம் காதல் வரைவோமே. வா பூவாசம் க்ராசரி ஷாப்பிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து இந்த ஃப்ளாரிஸ்ட் ஷாப் தான். ஸோ இங்கே வந்து சகல விதமான ஐட்டமும் கிடைக்கும். அதாவது இல்லைன்ற ஒரு சொல்லே இல்லாத அளவுக்கு ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், ஜுவல்லரி அண்ட் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். எங்களோட ஒரு மினி பாரிஸ், மினி சவுகார்பேட் அண்ட் மினி மயிலாப்பூர் எல்லாமே ஒரே ஷாப்னா அது இது மட்டும்தான். ஸோ பூஜையில் இருக்கிற மிச்ச சொச்ச திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி லைக் அந்த மாவிலை வாங்கியாச்சு. அது இல்லாமல் வாழை இலை, கொஞ்சம் சுவாமிக்கு போடுறதுக்கு பூ, அது இல்லாமல் மல்லிப்பூ, ப்ளஸ் அது இல்லாமல் கலச தேங்காய் கிடைக்கவே இல்லை. ஸோ அதுவுமே சேர்த்து வாங்கிடலாம்னு சொல்லி தான் போயிட்டுருக்கேன். மோஸ்ட்லி இங்கே எல்லாமே கிடச்சிரும். பட் இப்போ இருக்கிற கூட்டம் எப்படின்றது தெரியல. அது போய் தான் பார்த்து பூவாசம் புறப்படும் பெண்ணே, நான் பூவரைந்தான். அந்த கடையில் ஓரளவுக்கு தான் திங்ஸ் வாங்க முடிஞ்சுது. பட் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் சரியான கூட்டம், நிற்கிறதுக்கு இடமே இல்லை. பூக்கெல்லாம் க்யூவில் நின்று வாங்கிட்டு வந்தேன். அண்ட் மல்லிப்பூ சுத்தமாக கிடைக்கவே இல்லை. இதில் ஃபன் என்னென்னா, மல்லிப்பூ வேணும்னா நீங்கள் 10 days முன்னாடி ப்ரீ ஆர்டர் கொடுக்கணுன்ட்டாங்க. 10 days முன்னாடி இது என்னடா ஃபுல் ட்விஸ்ட்டாக இருக்குன்னு தான் நினச்சேன். சரி, போனதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுதான் ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு. பிரதீப் என் மேலே தான் கொஞ்சம் லைட்டாக கோவப்பட்டாங்க, நீ முன்னாடியே வாங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு. நான் இருந்தது வெஸ்ட்மாம்பலம்ங்க. வெஸ்ட்மாம்பலமில் வீட்டை விட்டு இறங்கினாலே திங்ஸ் எல்லாம் கிடைக்கும். நான் இப்படி இவ்வளோலாம் ப்ரீ பிளான் பண்ணி வாங்குவேன், நீங்களே சொல்லுங்கள். ஹாய் திருத்தி. வாட் பை? ஏன்டி அப்பா வந்தா மட்டும் நல்ல ஜாலியா ரியாக்ட் பண்றேன், அம்மாக்கு இவ்வளவுதான் ரியாக்ஷனா? சரி சரி. திருத்தியை நீ ஷாப்பிங் கூப்பிட்டு போனால் வேலைக்காக்காதன்னு பிரதீப் திருத்தியை வீட்டில் தக்ஷன் கூடயே விட்டுட்டு போயிட்டாங்க. தக்ஷனோட ஒரு உயிர் தோழனும் தக்ஷனும் சேர்ந்து தான் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க. கை குழந்தைய கூட நான் இவ்வளோ பத்திரமா எடுத்துகிட்டு வந்திருப்பேனா தெரியாது. வாழலை அவ்வளோ பத்திரமா எடுத்துகிட்டு வந்தேன். பிகாஸ் அதோட ரேட்டு ஒன்று, நான் அவைலபிலிட்டி ஒன்று. ஸோ இதை விட்டால் இதுக்கப்புறம் ஸ்டாக் இருக்குமான்னு கூட தெரில. அதனால அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் செக்யூர் பண்ணி வைக்கணும். என் வீட்டு ஃப்ரிட்ஜ் சைஸ்க்கு நான் மாவரைச்சி வச்சாலே ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக காலியாகும். நான் இது எல்லாத்தையும் எப்படி அடுக்கி வைக்க போகிறனோ, என்னோடய ஃபுல் ஸ்கில்லையும் நான் மொத்தமாக இறக்குனா மட்டும்தான் இது எல்லாத்தையும் பக்காவாக ஸ்டஃப் பண்ண முடியும். இப்போ நான் என்னோட இன்ஜினியரிங் ஸ்கில்லெல்லாம் மொத்தமாக இறக்கணும். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேனான்னு கேட்காதீங்க. நான் இன்ஜினியரிங்லாம் படிக்கல. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்குள்ளே ஒரு இன்ஜினியர், டாக்டர், அந்த மாதிரி பற்பல ரூபங்கள் இருக்கும். ஸோ அதில் இன்ஜினியர் ரூபத்தை தான் நான் இன்னைக்கு தட்டி எழுப்ப போகிறேன். என் பையன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். தொடப்போம், பூ எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்தான். ப்ளஸ் as long as அவன் ஹெல்ப் பண்ணுறான்னு தான் சந்தோஷப்பட முடியும். இப்போல்லாம் ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டால் அவன் என்ன மண்டைக்கு ஏற்றிடுவான். ஸோ அதனால் அதை கண்டுக்காத மாதிரி நான் இருந்துட்டு, அதுதான் எனக்கும் நல்லது, அந்த குடும்பத்துக்கும் நல்லது. எவ்வளோ ட்ரெடிஷ்னலான வரலட்சுமி பூஜை பண்ணியிருப்பேனான்னு தெரில. அந்த மந்தார இலையில் பண்ண கப்பு வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரதீப் அதான் சொன்னார், நீ இந்தியாவில் எல்லாமே இருக்கும்போது கூட கம்மன் தான் இருந்த, இங்கே எதுவுமே இல்லாத போது நோண்டி நோண்டி ஒரு விஷயம் பண்ணுற பாரு, அதை தாங்கவே முடியலன்னு. உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானோ என்ன ஆகுவேன்? உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடே. புள்ளி சேர்ந்து ஓவியம், உள்ளம் சேர்ந்து காவியம்,
கூட கூட ஓவியத்தின் பாகம் அம்மா சொல்லக்கூடாது எல்லா பூவுமே கிடச்சிது. இன்ஃபேக்ட் சம்பங்கி, அரளிப்பூ, தாமரைப்பூ இது எல்லாமே கிடச்சிது. ஸோ அதனால ரொம்ப நிறைவாக இருந்தது வாங்கின திங்ஸ் வரைக்கும். ஃபர்ஸ்ட்டு இளநீலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அது இல்லாமல் பிரதீப் இதெல்லாம் எந்த கேப்பில் வாங்கினார்னே தெரில. பாதாம் ட்ரிங்க்லாம் வாங்கியிருந்தாரு. பட் அதை கண்டிப்பாக நான் தான் குடிக்க போகிறேன்னு அப்பயே டிசைட் பண்ணேன். உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடி அண்ட் தக்ஷன் குட்டிக்காக ராக்கியும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ லாஸ்ட் இயரே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் திருத்தி ரொம்ப குட்டி பாவனால பண்ண முடியல. அண்ட் இந்த வீக் இட்ஸ் கோன் பி ரொம்ப பிஸியான வீக்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ வரலட்சுமி நோம்பு ப்ரிப்ரேஷன், அப்புறம் பூஜை, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து ரக்ஷா பந்தன், அதுக்கப்புறம் வந்து நயக்ரா ட்ரிப் போகிறோம், அதுக்கப்புறம் என்னோட பர்த்டே, திருத்தியோட பர்த்டே, அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி, அப்புறம் கொஞ்ச நாள் விநாயகர் சதுர்த்தி. சொல்லும் போதே மூச்சு வாங்குது. இதில் எல்லாமே பெருசாக பண்ண போகிறேன்னான்னு கிட்ட கிடையாது. பட் இருந்தாலும் லிஸ்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் சமத்து குட்டியாக நம்ம வாழை இலையை சுற்றி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக சுற்றி வச்சா தான் வந்து கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கும். ரொம்ப காத்தோட்டமாக இருந்தால் ட்ரை ஆகிடும், இல்லைனா பழுத்துரும். ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ப்ராப்பராக சுற்றி வச்சா நல்லா லைஃப் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு திங்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஃப்ளவர்ஸ் எல்லாம் கீழ் ட்ராக்ல இதெல்லாம் லென்த்தியரோ அது எல்லாமே பக்கவாக வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு டின்னர் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணோம். இருக்கிற தோசை மாவில் தோசை சாப்பிட்டு படுக்க வேண்டியது தான். ப்ரிப்பரேஷனுக்கே இவ்வளோ டயர்ட் ஆகுது. அந்த டேக்கு என்ன ஆக போகிறேனே தெரியல. அந்த ரொட்டீனில் இல்லாமல் பிரேக் ஆகிட்டா கேட்சப் பண்ணுறது இருக்கிற கஷ்டம் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஸோ இன்னைய vlog இதோட எண்ட் ஆகுது. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கான கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி லாட் ஆஃப் ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் see you, டாடா, பை பை அண்ட் டேக் கேர். நம் தொட்டு விரல் என்னும் சொல் கொண்டு நம் காதல் வரைவோமே வா.